y is equal to tan cube x. டைப் 2ல தான் இதுவோ tan cube x இருக்கு. பவர்ல நம்பர் வந்திருக்கு. பவர்ல நம்பர் வந்துருந்துச்சுன்னா நமக்கு இருக்க ஃபார்முலா என்ன? x பவர் n தான். அப்போ இந்த tan x ஃபுல்லா நீ x ன்னு நினைச்சுக்கோ. tan x ஃபுல்லா x ன்னு நினைச்சுக்கிட்ட அப்படின்னா இது எப்படி மாறிடும்? எனக்கு x cube அப்படின்னு மாறிடும். So dy by dx. x cube அப்படின்னா ஃபார்முலா என்ன? 3x ஸ்கொயர் n into x power n minus 1. அதே மாதிரியே 3 into xக்கு பதில் tan, ஏன்னா x tan தான் x நினைச்சிருக்கோம். 3 minus 1 அப்படின்னா 2 into x. இன்னும் டிஃபரன்ஷியேஷன் முடியல. இது எப்படி கிடைச்சது நம்மளுக்கு? tan x x நினைச்சதுனால கிடைச்சது. ஸோ திருப்பி tan x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ tan xக்கு டிஃபரன்ஷியேஷன் secant square x. ஸோ இதுதான் நமக்கு வரக்கூடிய விஷயம். ஸோ செகண்ட் டைப் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பாருங்க. y is equal to, இப்போ u into v ல கூட நம்ம இது மாதிரி வரலாம். உதாரணமா e power 3x into sin 5x அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், இதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஸோ இது u, இது v. dy by dx. முதல்ல u அப்படியே எழுதிக்கணும். uங்கிறது e பவர் 3x. அடுத்தது நான் v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin 5x இருக்கு. எனக்கு sin x-க்கு தான் ஃபார்முலா இருக்கு, sin 5x கிடையாது. அதனால பார்த்துக்கோ, u ஐ எழுதிட்டேன், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்றதுல இந்த 5x x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ 5x அப்படின்னா x. அப்போ sin x னுடைய டிஃபரன்ஷியேஷன் cos 5x. இன்னும் முடியல டிஃபரன்ஷியேஷன். எப்படி கிடைச்சது? எனக்கு 5x x ன்னு கிடைச்சதுனால 5x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் into 5. முதல்ல u அப்படியே எழுதிட்டேன், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ற அஸ்யூம் பண்ணி. அடுத்தது என்ன செய்யணும்? பிளஸ் v அப்படியே எழுதிக்கணும், sin 5x. அடுத்தது u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் 3x கிடைக்குது. e பவர் x-க்கு தான் ஃபார்முலா இருக்கு, e பவர் 3x கிடையாது. அப்ப 3x x ன்னு நினைச்சுக்கோ திருப்பியும். அப்ப e பவர் x அப்படின்னா e பவர் 3x. இன்னும் டிஃபரன்ஷியேஷன் முடியல, ஏன்னா நம்ம அஸ்யூம் பண்ணதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன்னா அதை x நினைச்சிருக்கோம். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டூ 3. ஸோ இப்போ இது ரெண்டுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? நான் e பவர் 3x காமனா எடுத்தாச்சு. மீதி என்ன வரும்? எனக்கு 5 cos 5x பிளஸ் 3 sin 5x அப்படிங்கிறது வரும். இதுதான் என்னுடைய dy by dx அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட். அடுத்தது இன்னொன்று பாருங்க. y is equal to 2 power 3x அப்படின்னு இருக்கு. y equal to 2 power 3x அப்படின்னு இருக்கு. நமக்கு தெரியும் ஃபார்முலா, a பவர் x இருந்தால் அதனுடைய ஃபார்முலா என்ன? a பவர் x into log a அப்படின்னு கிடைக்கும். ஸோ a அப்படிங்கிறது ஒரு நம்பர், இங்க வெறும் x-ன்னு தான் இருக்கணும். அதுக்கு மேல என்ன இருக்கு? எனக்கு 3x இருக்கு. அப்ப இந்த 3x ஃபுல்லா என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்? நான் 3 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். சாரி, x-ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த 3x ஃபுல்லா என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்? நான் x அப்படின்னா 2 பவர் x அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் a பவர் x மாதிரி. a க்கு பதிலா 2 பவர் x. 2 பவர் x அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன வரும்? a பவர் x இருக்கு, 2 பவர் x into log 2 base e வந்துருச்சு. எப்போ? இது x ன்னு அஸ்யூம் பண்ணதுனால தான் இது எழுத முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன செய்யணும்? 3x டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன்னா அது x ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? எனக்கு 3. ஸோ இப்போ ரெண்டாவது டைப்பும் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது டைப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மூணாவது டைப் ஆரம்பிச்சு போடுறேன்.